ஸோ ரீசெண்டாக நாங்கள் பொங்கல் லீவ் முடிஞ்சு ஜெயங்கொண்டம்லேருந்து திருச்சி வர்றதுக்காக பஸ் ஸ்டாண்ட் போயிருக்கோம். ஒரு பஸ்ஸு வந்துச்சு. நாங்கள் அந்த பஸ்ஸில் அடித்து பிடிச்சிட்டு குழந்தையெல்லாம் வச்சு எத்தனையோ பேரண்ட்ஸ் எத்தனையோ கப்புள்ஸ் வந்து இடம் பிடிச்சி உட்காந்துட்டாங்க. உட்காந்ததுக்கப்புறம் கண்டக்டர் வந்து டிக்கெட்டும் போட்டார். டிக்கெட் போட்டதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு வந்துச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் அப்படியே இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே போய் அந்த பஸ்ஸில் உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கேயே நம்ம அடித்து பிடிச்சிட்டு தான் உட்காந்தோம். அந்த பஸ்ஸில் போய் ப்ராப்பராக லைனில் போயோ க்யூவில் போயோ உட்கார்ற அளவுக்கான பொறுமையும் நம்ம மக்கள்கிட்ட கிடையாது. ஏன்னா அந்த பஸ்ஸு வந்தோடனே அதில் ஒரு 10 பேர் இடம் போட்டு போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அப்போ அங்கே போய் யார் பேச முடியும்? இந்த மக்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா அடுத்த பஸ்ஸு வந்துடுச்சு, நான் சீட் போட்டேன்னு சொல்லலாம். இந்த பஸ்ஸில் சீட் போட்டு டிக்கெட் எடுத்து வச்சுட்டாங்க. அங்கே இருந்த கண்டக்டரோ டிரைவரோ இல்லை டைம் கீப்பரோ ப்ராப்பராக ஒரு விஷயத்த பண்ணாமல் அங்கே அந்த மக்களுக்குள்ளே அடிதடி சண்டை வந்து அடிச்சுக்கிட்டு போலீஸ்லாம் வந்து பிரச்சனை பண்ணி அந்த பஸ்ஸில் அந்த 40 பேரோட அந்த பஸ்ஸை அனுப்பி விடுற அளவுக்கு ஆச்சு. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஆள் இல்லை.